வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சனில் என்ன பண்ணலான்னா, ஒரு சைட் டிஷ் தான், அருமையாக இருக்கும். இது இட் வில் கோ பிளண்ட் வித் சப்பாத்தி, நான் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் பேகன் என்று சொல்லப்படுகிற கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி, டொமேட்டோ, இது ரெண்டு தான். ஆனியன் நான் போடலைங்க. ஆனியன் நான் போடாததுக்கு காரணம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. இது ரெண்டு மட்டும் வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பேகன் கிட்டத்தட்ட ஒரு அரைக்கு கொஞ்சம் கீழே, அந்த மாதிரி ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி குட்டி தக்காளி, இவ்வளோண்டு தான் தக்காளி, அது கிட்டத்தட்ட ஒரு 8 எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் எண்ணெய், தாளிக்கிற பொருட்கள், அப்புறம் மசாலா பொடிகள் இவ்வளோ தான். இங்கே வேறு எதுவுமே தேவையில்லைங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெயை ஊற்றிருக்கோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அவ்வளோதாங்க. இதோடு சேர்த்து இந்த கத்திரிக்காயை போடுறோம். இதுக்கு ஆக்சுவலாக பொடி தான் போடணும். நான் கல் உப்பு போடுறேங்க, எனக்கு கை அளவு தெரியும், அதனால் நான் காய்க்கு அதில் போடுறேன். சாம்பார் பொடி கொஞ்சம் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சம், தேவையான காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போடுங்க. இது கலருக்கு. வீட்டில் மொட்டை மாடியில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன இடம் இருந்து இந்த மாதிரி கத்திரிக்காவோ பண்ணால் அது எவ்வளோ சுவையாக இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். ஒரு விதை கிடையாது கத்திரிக்காயில், அவ்வளோ அருமையாக வெள்ளை விளையர்னு இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது கத்திரிக்காய். ஆர்கானிக், நாட்டு இந்த ப்ரீட்லாம் கிடையாதுங்க, ஆர்கானிக் கத்திரிக்காய். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது நம்மளுடைய கத்திரிக்காய் என்ன பொசிஷனில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா? ஓரெல்லாம் எண்ணெய் விட்டால் என்ன அர்த்தம்னா, இது கிட்டத்தட்ட முக்கால்வாசி வதங்கிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கீழே ஒட்டவே இல்லை பாருங்கள். அதுதான் இதோட நேச்சர். இப்போ எதுக்கும் இந்த தக்காளியை இதோடு சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா, இந்த தக்காளி சில இது காயாக இருக்குது, சில இது பழமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இந்த காரெல்லாம் கூட அதில் ஏறும். தக்காளி ஏறட்டும், முடியும். அநேகமாக இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரம் பின்னுது. காரம்னா என்னது? அந்த கமரல் வந்தாலே பின்னிடுச்சுன்னு அர்த்தம். பேகன் டொமேட்டோ சப்ஜி ரொம்ப சிம்பிளான உணவு. பாருங்கள், தொக்கு மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் கீழே இருக்கிற எண்ணெயெல்லாம் சேர்ந்து
ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது அடுப்பை அணைச்சிட்றேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான சைட் டிஷ் கிடச்சிருச்சு. நம்ம இனிமேல் சப்பாத்தி சுட்டு சாப்பிட வேண்டியதான். இது வந்து பேசிக்கலி நார்த் இந்தியன் ஃபுட்டு. இதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வரும், அந்த குருமா ஃப்ளேவர் வரும். அதை வந்து எதில் சேர்ப்பீங்கன்னா முதல்ல தாளிக்கிறீங்கள அந்த ஐட்டத்திலே சோம்பையும் கொஞ்சம் போட்டு தாளிச்சிருங்க. அப்புறம் பூண்டு வேணும்னா நல்லா உரிச்ச பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் போட்டு வதக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து பூண்டு பிடிச்சவங்க அதை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது தாங்க இதோட ப்ரொசீஜர். பேகன் டொமேட்டோ சப்ஜி உங்களுக்காக மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென் விடைபெறுவது மனோபாலா.